ஹலோ எவ்ரிவன். இப்படி கலர்ஃபுல்லாக கொதிச்சிட்ருக்க சாம்பார் தாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு 3 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பரங்கிக்காய், அதாவது இனிப்பு பூசணிக்காய், ஒரு ஹாஃப் கட் பண்ணி வச்சதை, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், புளி எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் ஒரு முழு தேங்காயில் 3/4 அளவு துருவினதை எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி தனியா, 8 வரமிளகாய் எல்லாம் சேர்ந்து கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது இப்படி இருக்கணும். இப்போது அரைச்ச விழுத நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கூட 1 கிளாஸ் தண்ணி விட்டு சேர்த்திக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்க தோரம்பருப்பை இதோட சேர்த்தி கலந்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சது இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருங்க. அவ்வளவுதாங்க, புளியிட்ட சாம்பார். அதாவது திருநெல்வேலி சைடில் விசேஷ நாட்களில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.